ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜேடனஸ்டி அனிமியோட சீசன் 2 தான் பார்க்க போறோம். ஸோ சீசன் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு சீசன் 2 புரிய வரும். அது மட்டும் இல்லாம சீசன் 1 விட சீசன் 2 உண்மையாவே வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஹோட்டல் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவனுங்க எல்லாம் பேசிக்கிறானுங்க. நீதிமான் கல்ட்டுக்கும் நடுவுல நடக்கிற சண்டையால இப்போ எல்லா இடங்கள்லயும் பயங்கரமான குழப்பங்கள் நிலவிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்த 3 லீடர்ஸோட பசங்களும் ரொம்பவும் திறமசாலிங்களாம். எது என்னவோ இப்போ கல்ட்டுக்கும் நீதிமான்களுக்கும் நடுவுல நடக்கிற போர் எதுக்காக தொடங்குனுச்சே தெரியல அப்படிங்கிற மாதிரி அங்க உட்காந்துருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க. சோ இதே இடத்துலதான் நம்ம ஷியாவும் அந்த பெரியவரும் இவனுங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரையும் பார்த்தா இந்த போருக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆர்வமா இருக்கீங்க போலயே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதை கேட்ட நம்ம ஷியாவும், தாத்தா நீங்க என்ன பண்றீங்க? ஏ ஷியா கொஞ்சம் அமைதியாரு. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறவனுங்க கிட்ட கதையை சொல்லி நான் பணக்காரனாக போறேன், ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்த எல்லாரும், பெரியவரே இப்ப நடந்துகிட்டு இருக்க போருக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை கேட்ட நம்ம பெரியவரும், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. இது எல்லாமே கிங்யூன் பிரிவோட ஒரு சீடனால தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அவன் பேரு சைஃபங். இந்த உலகத்துல யாராலையுமே பண்ண முடியாத ஒன்னு அவன் பண்ணான். அவன் புத்தி சக்தியும் தாவவையும் ஒரே நேரத்துல கல்டிவேட் பண்ணான். அது மட்டும் இல்லாம அவன் பயன்படுத்துற அந்த வெப்பன் அது கல்ட்டோட ரொம்ப சக்தி வாய்ந்த பொருளான பிளட் ஸ்டக்கிங் கிறிஸ்டலால உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த வெப்பனை ஈவில் ஆராவல சூழ்ந்து காணப்படும். ஆனா விதியை யாராலும் கணிக்க முடியாது. அப்பதான் அவன் யதார்த்தமா கல்ட்டு குரூப்பை சேர்ந்த பையாவை சந்திச்சான். அதுக்கப்புறம் சைஃபங் மேல சந்தேகம் ஏற்பட்டு அவனை விசாரணை பண்றதுக்காக கிங்குன் பிரிவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதே நேரத்துல தான் கோஸ்ட் கிங்கும் கல்ட்டோட எல்லா சக்தியையும் ஒன்னு சேர்த்து அவ கிங்குன் பிரிவை அட்டாக் பண்ணான். ஆனா அந்த இடத்துல நிலைமை ரொம்ப மோசமா மாறுனுச்சு. அதனால கிங்குன் பிரிவோட கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப சக்தி வாய்ந்த டிவைன் ஸ்வார்ட் ஃபார்மேஷனை பயன்படுத்தி கல்ட்ட சேர்ந்த எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. அப்ப அந்த இடத்துல தான் நம்ம பையாவ் சைஃபங் மேல இருந்த அதீத காதலால சைஃபங்க எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு அவளோட சோலைய பேன் பண்ணி அவ அந்த இடத்துல இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்கதோட இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம கோஸ்ட் கிங்குன் பிரிவை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கல்ட்டோட எல்லா பிரிவோட மாஸ்டர்ஸையும் ஒன்னா சேர்த்து கிங்குன் பிரிவுக்கு எதிராக ஃபைட் பண்ணி இருந்திருப்பாரு. ஆனா இப்ப கோஸ்ட் கிங் கல்ட்டோட சின்ன சின்ன பிரிவுகள் எல்லாத்தையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக பயங்கரமான போரை நடத்திக்கிட்டு இருக்காரு. சோ அப்படிதான் இப்போ கல்ட்டு குரூப்போட லியான்சு பிரிவை எதிர்த்து நம்ம கோஸ்ட் கிங்கோட ஆளுங்க எல்லாரும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. 2 பிரிவை சேர்ந்தவனுங்களுக்கு நடுவுல அந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த லியான்சு பிரிவை சேர்ந்தவனுங்க தான் நம்ம சேப்பு தாடி அவனோட ஆளுங்க எல்லாரும். இந்த லியான்சு பிரிவு ஒரு காலகட்டத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரிவா தான் இருந்திருக்கும். ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல இந்த லியான்சு பிரிவை மொத்தமா அழிஞ்சு போயிருந்திருக்கும். ஆனா அந்த போர்ல இருந்து லியான்சு பிரிவை சேர்ந்த நம்ம சேப்பு தாடி அவனோட ஆளுங்கன்னு கொஞ்சம் பேர் மட்டும் உயிர் தப்பிச்சிருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்களும் எப்படியாவது அழிஞ்சு போன லியான்சு பிரிவை திரும்ப உருவாக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா இப்ப நிலைமையே ரொம்ப தலைகீழா மாறி போயிடுச்சு. நம்ம சேப்பு தாடியும் கோஸ்ட் கிங் பிரிவை சேர்ந்த எல்லா டிசபிள்ஸ் கூடயும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன அந்த இடத்துல அவனோட டெவில் ஐய வெளியே கொண்டு வந்து நம்ம கோஸ்ட் கிங் பிரிவை சேர்ந்த எல்லா டிசபிள்ஸையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட் நம்ம சேப்பு தாடியோட டெவில் ஐய அப்படியே நசுக்கிடுது. பார்த்தா இந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் நடந்து வரான். அவன் நடந்து வர வர லியான்சு பிரிவை சேர்ந்தவனுங்கலாம் அந்த இடத்துல சும்மா கொத்து கொத்தா செத்து போய்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவை இந்த இடத்துல பார்த்ததும் அந்த இடத்துல இருக்க எல்லாரும் மிரண்டு போயிடறானுங்க. என்ன எல்லாரும் சரணடைய போறீங்களா இல்ல சாக போறீங்களான்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவனோட ஈவில் பவர் அப்படியே வெளியே விட அதை பார்த்த லியான்சு பிரிவை சேர்ந்தவனுங்க எல்லாரும் பயந்து போய் நான் சரண்டர் ஆயிடுறேன், எங் மாஸ்டர் என்ன கொன்னிடாதீங்க, நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலையே விழுந்துடுறானுங்க. அப்ப சேப்பு தாடி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம லியான்சு பிரிவோட 100 வருட ஃபவுண்டேஷன் இன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சேப்பு தாடி அங்க சரணடைறதுக்காக போறான். அதை பார்த்த சேப்பு தாடியோட ஆளுங்களும் அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக அப்ப அதே நேரத்துல பின்னாடி இருந்து நீங்க எல்லாரும் சரியான கோழைங்கடான்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம பிளாக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்களா என்ன, நம்ம முன்னோர்களுக்கு முன்னாடி நாம நம்மளோட பிரிவுக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டோம் வாக்குறுதி எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்களா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு பிளாக், நாம இருக்கிற சூழல் தான் நம்மள இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கு தள்ளுது. அதனால நீனும் சீக்கிரமா எங்க கூட வந்துடு. வாய மூடு. நான் ஒருபோதும் லியான்சு பிரிவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். உங்களை மாதிரி நான் ஒண்ணு கோழை கிடையாது. நான் என்னோட சின்ன வயசுல பல துன்பங்களை ஃபேஸ் பண்ணேன். அப்படி இருக்க நிலைமையில தான் லியான்சு பிரிவு என்னை ஏத்துக்குச்சு. அப்பயும் நான் முடிவெடுத்துட்டேன். நான் ஒருபோதும் என்னோட லியான்சு பிரிவுக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன். செத்தே போனாலும் போவேனே தவிர உங்களை மாதிரி கோழை மாதிரி நான் இருக்க மாட்டேன். அப்ப இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சேப்பு தாடியும், இங்க பாரு பிளாக், உண்மையை சொல்ல போனா நீ ரொம்ப தைரியசாலி.
திறமசாலி, ஆனா உன்ன மாதிரி ஒண்ணு நாங்க கிடையாது. இதுக்கப்புறம் எங்களால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இந்த லியான்சு பிரிவோட டோக்கன் எங்களுக்கு தேவையில்லை. இந்த டோக்கனை நீனே வச்சுக்கோ. உன்னால முடிஞ்சா லியான்சு பிரிவை திரும்ப கொண்டு வா. அப்ப நம்ம பிளாக்கும் லியான்சு பிரிவோட டோக்கனை பிடிச்சிட்டு அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். சோ அதே நேரத்துல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பேரை இப்ப குயிலின்னு மாத்திக்கிட்டான். அது மட்டும் இல்லாம இப்ப இவன் தான் கோஸ்ட் கிங் பிரிவோட வைஸ் லீடர். அதே நேரத்துல இங்க நம்ம பிளாக்கும் ஒத்தால அங்க இருக்க எல்லாரையும் எதிர்த்து நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அவனு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன இப்ப வந்து கொல்ல போறியா, எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவை அவன் அட்டாக் பண்றதுக்காக டக்குன்னு அவன் பக்கத்துல போக நம்ம பிளாக் அப்படியே கண்ணை மூடிக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. நம்ம ஹீரோ மட்டும் தான் நின்னுகிட்டு இருக்கான். நம்ம பிளாக்கும் இந்த இடத்துல ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே மாறின பயத்துல நின்னுகிட்டு இருக்கான். ஏன் என்ன நீ கொல்லல, உன்னை பார்த்து எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, என்ன கொல்ல நினைச்சுனா வந்து கொன்னுக்கோ அப்படிங்கிற மாதிரி பிளாக் சொல்ல, அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல நான் உன்னை கொல்ல போறது கிடையாது, இதுக்கப்புறம் நீ என் பக்கத்திலே இரு. நீ என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, எங்க லியான்சு பிரிவை அழிச்சதே நீதான். அப்படி இருக்கும்போது உன்னை போய் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு நீ எப்படி நினைக்கிற? இங்க பாரு, இப்ப இதை விட்டா உனக்கு வேற வழி இல்ல. நான் இல்லாம உன்னால உயிர் வாழ முடியாது. ஒன்னு கல்ட்டு குறுப்ப சேர்ந்தவனுங்க உன்னை கொண்டுடுவானுங்க, அப்படி இல்லனா அந்த நீதிமான்களோட கையால நீ செத்து போயிடுவ. நீ மட்டும் செத்து போயிட்டினா உன்னால கடைசி வரைக்கும் லியான்சு பிரிவை ரிவைவ் பண்ணவே முடியாது. அப்ப அதை கேட்ட நம்ம பிளாக்கும், இல்ல நான் அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டேன், நான் என்னோட செக்ட திரும்ப உருவாக்கணும், அதுக்கு நான் உயிர் வாழ்ந்தே ஆகணும். சைஃபங் நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ட்ரெஸ்ஸில் பிரிவோட மூங்கில் காட்டுக்குள்ளதான் வரான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு பையாவ் கூட இருந்த எல்லா நினைவுகளும் அப்படியே ஞாபகத்துல வந்துகிட்டு இருக்கு. அவனோட செக்ட தூரத்துல இருந்து பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்புறான். அதே நேரத்துல கிங்யூன் பிரிவோட கார்டியன் பீஸ்ட தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிங்யூன் பிரிவுக்கு பக்கத்துல தான் அப்படியே பறந்து வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட ஈவில் பவர்ஸை சென்ஸ் பண்ண அந்த கார்டியன் பீஸ்டும் அந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு ஒரு பயங்கரமான அட்டாக் அந்த இடத்துல பண்ண பாக்குது. அப்ப இத பார்த்தா அங்க இருந்த கிங்யூன் பிரிவை சேர்ந்த எல்லா டிசபிள்ஸும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஷீல்டா போட்டு அந்த டிவைன் பீஸ்ட் பண்ண போற அட்டாக் அப்படியே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்த நம்ம லியானும் அவனோட விசிறியை பயன்படுத்தி அந்த டிவைன் பீஸ்ட் பண்ண வாட்டர் அட்டாக்க அப்படியே தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சீனியர் குய் அவனோட பவரை பயன்படுத்தி மேல இருந்த தண்ணியை ஒட்டுமொத்தமா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான். ஆனாலும் அந்த டிவைன் பீஸ்ட் பண்ண அட்டாக்க பிரேக் பண்ண முடியல. அப்ப அந்த டிவைன் பீஸ்டும் மேல இருக்க அந்த பெரிய ஐசியை பயன்படுத்தி கீழே இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்கு பாக்குது. அப்ப டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்த நம்ம லூசி அந்த இடத்துல அவ எக்கச்சக்கமான ஸ்வார்ஸை பயன்படுத்தி அங்க வந்த ஐசியை அப்படியே மொத்தமா பிரேக் பண்ணிடுறா. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் கிங்கின் பிரிவை விட்டு தூரமா பறந்து போக அதுக்கப்புறம் தான் அந்த கார்டியன் பீஸ்டும் கொஞ்சம் நார்மல் ஆகுது. அப்ப நம்ம லூசியோ அதுக்கு அப்படியே மரியாதை கொடுக்க அதை பார்த்த கார்டியன் பீஸ்ட் திரும்ப அப்படியே தண்ணிக்குள்ளேயே போயிடுது. ஆக்சுவலா நம்ம பையாவ் எப்படி ஒரு மெயின் ஹீரோயினோ அதே போல லூசியும் ஒரு மெயின் ஹீரோயின் தான், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப அதே நேரத்துல சீனியர் குயும் லியானும் நம்ம லூசி கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. மிஸ் லூசி, உண்மையாவே உங்களோட திறமை வேற லெவல்ல இருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியவே இல்ல, எதுக்காக சடனா அந்த கார்டியன் பீஸ்ட் இவ்வளவு கோவப்பட்டுச்சு, எதுக்குன்னு தெரியல, ஆனா யாரும் காயப்படல, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீனியர் குய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம லூசியும் சத்த நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்னு ஃபீல் பண்ணிருந்திருப்பா, அதனால அவ்வளவு அப்படியே வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல எப்படி சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பையாவை தான் அப்படியே பாக்குறதுக்கு வந்துகிட்டு இருக்கான். பையா, உன் அப்பா சொன்ன மாதிரியே நான் இன்னொரு சக்தியை அழிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் இங்க வரும்போது ட்ரெஸ்ஸில் பிரிவோட மூங்கில் காட்டுக்கு போனேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல இருந்த ஒரு மூங்கில் மேல போய் நீ உக்காந்த, நான் போய் பார்க்கும் போது அந்த இடத்துல எதுவுமே மாறல, ஆனா பையா நீ மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். சோ இது எல்லாத்தையும் நம்ம பையாவோட ஆண்ட்டும் வெளியிருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இருக்க ஒருத்தவன் சொல்றான், நம்ம செக்ட் லீடர் அவனை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை கேட்ட பையாவோட ஆண்ட் சொல்றாங்க, கடந்த 10 வருடங்களா அவ எப்ப வெளியே போயிட்டு திரும்ப வந்தாலும் அவ நேரா வந்து முதல்ல பையாவை தான் பாப்பான், கவலைப்படாதீங்க, அவ சீக்கிரமே வந்துருவான். இங்க பாரு, நீ இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் விலை இருக்கிறது நல்லது. என்னதான் கோஸ்ட் கிங் இவனோட கல்டிவேஷனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் யாரு எப்ப மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதே நேரத்துல இங்க நம்ம சிங்கிவை தான் காமிக்கிறாங்க. அவனும் கிங்கின் பிரிவுல இத்தனை வருடங்களா பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். நம்ம சிங்கியுவ கிங்கின் பிரிவோட ஒரு எல்டர் தான் ட்ரெயின் பண்ணி இருந்திருப்பாரு. இப்ப அந்த எல்டர் சொல்றாரு, சிங்கியூ, கிட்டத்தட்ட 10 வருடம் கடந்து போயிடுச்சு, உன்னோட இந்த முன்னேற்றத்தை பார்த்து நான் ரொம்பவும் ஆச்சரியப்படுறேன். மாஸ்டர், இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் சிங்கியூ, இப்பதான் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்துச்சு, நம்ம கிங்கின் பிரிவோட யங் ஜெனரேஷனை சேர்ந்த எல்லா திறமசாலிகளும் ஏதோ ஒரு ரொம்பவும் முக்கியமான விஷயத்துக்காக ஒண்ணு கூடுறாங்க, அதனால நீனும் அங்க கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அப்ப அதை கேட்ட நம்ம சிங்கியூ சொல்றான், மாஸ்டர், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, அது எல்லாமே என்னோட மனசுக்குள்ள அப்படியே இருக்கு, அதனால கவலைப்படாதீங்க, நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை நான் எப்பவும் வீழ்த்த மாட்டேன், நான் போயிட்டு வரேன் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சிங்கியூ அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அதே நேரத்துல இந்த எல்டரை பாக்குறதுக்காக நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்காரு. அப்ப எல்டர் சொல்றாரு,
நான் என்னோட கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு என்னோட மரணத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 10 வருடங்கள் சிங்கிவை என் கூட இருக்க அனுமதிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் நன்றி. அப்ப கிராண்ட் மாஸ்டர் சொல்றாரு, நீங்க ஒண்ணு எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இருக்க யங் ஜெனரேஷனை சேர்ந்தவங்களாலதான் நம்ம கிங்குன் பிரிவோட பெருமைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம கோஸ்ட் கிங் தான் காமிக்கிறாங்க. அப்ப அவரை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்பதான் நான் உன்னை பத்தி ஒன்னு கேள்விப்பட்டேன். நீ லியான்சு பிரிவுல இருந்து பிளாக்ங்கிற ஒருத்தவனை உயிரோட விட்டுட்டியாமுல்ல. ஆனா அத பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்பல. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மேற்கு சதுப்பு நிலத்துல ரொம்பவும் ரேரான ஒரு ட்ரெஷர் வெளியே வர போறதா ரூமர்ஸ் எல்லா இடங்கள்லயும் பரவிக்கிட்டு இருக்கு. என்னதான் அது ஒரு ரூமரா பரவி இருந்தாலும், ஆனா அதை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும்னு எல்லா செக்ட சேர்ந்தவனுங்களும் அதுல பயங்கரமா ஆர்வம் காமிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. அத பத்தி நீ கேள்விப்பட்டியா என்ன? அப்புறம் காங்ஷாங் செக்ட பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெஷரை அடையிறதுக்காக அவனுங்களோட எல்லா படைகளையும் ஒண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், இப்ப கல்ட்டோட செக்ட பொறுத்த வரைக்கும் நம்ம கோஸ்ட் கிங் செக்ட் அப்புறம் வாண்டு செக்ட் ரெண்டும் தான் இப்ப ரொம்பவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா ஹீகுவான் செக்ட் அப்புறம் காங்சாங் செக்ட் இதுவும் தாழ்ந்தது கிடையாது. இந்த 4 மேஜர் செக்டும் இப்ப எப்படியாவது ஒன்ன கைப்பற்றணும் அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதனால நமக்குள்ளேயே போருங்கிறது ஒண்ணு வரதான் போகுது. அதை கண்டிப்பா தவிர்க்க முடியாது. அப்படின்னா இப்போ நீ என்னத்த சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம முதல்ல நம்மளோட தாக்குதலை பண்ணி ஆகணும். யாருக்கு எதிரா சொல்ற? சாங்சியான் செக்ட். எதுக்காக? சாங்ஷியாங் பிரிவோட லீடர் ரொம்ப பேராசை கொண்டவன். அப்படி இருக்கும்போது இப்ப ரொம்ப ரேரான ஒரு ட்ரெஷர் வேற தோன்ற போகுது. எப்படி இவனுங்க அதுக்காக அந்த கிங்குன் பிரிவை சேர்ந்தவனுங்க கூட ஃபைட் பண்ணுவானுங்க. அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருந்தா போதும். அவனுங்க ஃபைட் பண்ணி சோர்வா இருக்க அந்த நேரத்துல நாம வாண்டு பிரிவு அப்புறம் ஹீகுவான் பிரிவோட ஒண்ணு சேர்ந்து நம்மளோட மூவ நம்ம பண்ணி முதல்ல ஷாங்சியாங் பிரிவோட கதையை முடிச்சிடுவோம். அப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம கோஸ்ட் கிங்கும் நான் நினைச்ச அதே விஷயத்தை தான் இப்ப நீனும் என்கிட்ட சொல்ற. அப்ப அதை கேட்ட ஹீரோ சொல்றான், கடந்த 10 வருஷத்துல ஹெவர்லி புக்கோட 2 வால்யூமை என்கிட்ட கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரோட எண்ணங்களும் ஒரே மாதிரியா இருக்கிறதுல ஆச்சரியம் இல்ல. என்னதான் நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருந்தாலும் இந்த 10 வருடங்கள்ல உன்னோட சொந்த முயற்சியால மட்டும்தான் நீ இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க. உண்மையாவே இது ஆச்சரியமான விஷயம் தான். அப்புறம் வாண்டு செக்ட் ஹீகுவான் செக்ட் 2 பேரும் நம்ம கூட கோஆபரேட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த லெட்டர்ல அதை பத்தின எல்லா தெளிவான விஷயங்களும் எழுதிருக்கு. இப்ப நீ சீக்கிரமா மேற்கு சதுப்பு நிலத்துக்கு கிளம்பு. அது மட்டும் இல்லாம நம்ம கோஸ்ட் கிங் பிரிவோட எல்லா படைகளும் உன்னோட கமெண்ட்டுக்கு கட்டுப்படுவாங்க. அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறான். அதே நேரத்துல இங்க நம்ம கிங்குன் பிரிவை தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லா டிசபிள்ஸ் அப்படியே ஒண்ணு கூடி இருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர் வராரு. அவரை பார்த்து அங்கிருந்து எல்லாரும் அவருக்கு அப்படியே மரியாதை கொடுக்கறாங்க. அப்ப இந்த இடத்தோட சீனியர் டிசபிள் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறான், கிங்குன் பிரிவோட சீடர்களே, சமீபத்துல மேற்கு சைடுல இருக்க சதுப்பு நிலத்துல ரொம்பவும் ரேரான ஒரு ட்ரெஷர் தோன்ற போறதா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெஷரை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுக்காக கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவனுங்களும் அந்த இடத்துல குவிஞ்சிருக்கானுங்க. இப்படிப்பட்ட ரேரான ட்ரெஷர் எல்லாம் நம்ம ஒருபோதும் அந்த கெட்டவனுங்களோட கையில கிடைக்கிறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. அதனால நம்ம கிங்குன் பிரிவுல ரொம்பவும் திறமையான சீடர்களை தேர்ந்தெடுத்து கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவனுங்களை கடிச்சு அந்த ட்ரெஷர் அவனுங்க கையில கிடைக்காம தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பேர் அனுப்பி வைக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கூட தியானின் கோயிலை சேர்ந்தவங்க அப்புறம் ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த சீடர்களும் அந்த இடத்துல நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த பயணத்துல கலந்துக்க போற எல்லாரும் நம்ம பிரிவோட ரெப்புடேஷனுக்கு எந்த ஒரு கலங்கத்தையும் ஏற்படுத்த மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த இடத்தோட சீனியர் டிசபிள் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல எல்லா குரூப்பை சேர்ந்தவங்களும் அந்த பொக்கிஷத்தை தேடி கிளம்புறாங்க. என்னைக்கு இல்லாததை விட இன்னைக்கு காத்து ரொம்ப வேகமா வீசுது. சரி ஏஷியா வாங்கிருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்க. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்னால கொஞ்சம் ஸ்லோவாவும் ஒரு சில விஷயங்கள் புரியாமையும் இருக்கலாம். ஆனா போக போக வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் ஹார்ட் எமோஜியை போட்டு விடுங்க. இந்த எபிசோட் உங்கள எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.